பாண்டிச்சேரி வரைக்கும் நீட்டுக்க. குழந்தை அதான் அடங்காத அப்படியே தலைய வர்ற. உன் தலையெழுத்து பாண்டிச்சேரி வரை போயிட வேண்டியதானா? அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா? பாண்டிச்சேரி வரைக்கும் டிக்கெட்டை நீட்டுனா நீ நீட்ட வேண்டியதானே. டிக்கெட்டு கிடைக்கிறதாவது பாக்குறதானே. அப்படி அப்படியா 3 ரூபா 5 பைசா கொடு. தயாரா வச்சிருக்கிறியா? முன்னாலே முடிவு பண்ணதானா? கொண்டாயா கொண்டாயா. என்ன பக்கோடா வா. மிளகாயா? அடடே பக்கோடா தான். அப்பா என்னது? பக்கோடா. பகோடாவா? அதான் விரல் சூப்பிட்டு இருக்கே. அது பத்தாதா? அபிஷ்டு பக்கோடா ஒண்ணும் கிடையாது. பக்கோடா. காது கண்ணா காது கையோட வந்துரும் தெரியுமா? என்னது? காது தெரியும், கை கடிக்க தெரியும். வேற என்ன தெரியும் உங்களுக்கு? நீ ஏண்டா ராஜா கருமீண்டெல்லாம் போய் கையாண்டுட்டு இருக்க? இந்த பாரு மதுராந்த வரட்டும், நோக்கு மசாலா வடை வாங்கி தரேன். சமத்தோல்யா 2 இடத்துல வாங்கி கொடுக்காதடி. எதுக்கு பேசுறா? ஏண்டிமா அவனை போட்டு ஏன் இப்படி வதக்கிறீங்க? இங்க யாரும் வதக்கவும் இல்ல வறுக்கவும் இல்ல. ஏண்டி வதக்கிறதுக்கு நானே வத்தலால வடாமா? என்ன கேட்டா? கேட்கணும் தெரியும். அவளை கெடுங்கோ. ஏடா அவன் என்ன மறைக்கிறேன்? ஐயோ பகோடா 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 பகோடா. ஏடி நான் என்ன பண்றது? நான் என்ன பண்றது? நான் என்ன பண்றது? நாக்கு பிடிங்கிட்டதுலாம் போல இருக்கு. நேக்குண்டா பேசாதங்கோ. பகோடா ஐயா பகோடா பகோடா பக்கோடா பக்கோடா வேற பண்டமே தெரியாது. பகோடா அதெல்லாம் வாயை கட்டுங்க. பஸ்தா ஏன் பாக்குறேன்? நான் பாட்டுமா வாயை திறந்துட்டு இருக்கான். சாப்பிட்டுக்கோ. வானம் போறது. மெல்ல மெல்ல புடிச்சு கட்டுங்க. அப்படித்தான் இறுக்கி கட்டுங்க. மெதுவா கட்டுங்க, மெதுவா கட்டுங்க. கதவு எடுக்கிற மாட்டேன். எலி குஞ்சு மாதிரி கத்துறான். இப்படி கத்துறான். பகோடா பகோடான்னு இருக்குங்க. ஏங்க என்னங்க நீங்க சொல்லுங்க. கருவழியில படம் நடக்குது. அந்த படத்தை பார்சல் பண்ணி இந்த பஸ்லயே அனுப்பிச்சாங்க. ஆமாங்க. அப்போ நான் தான் கண்டக்டரா இருந்தேன். நான் தான் லக்கேஜ் போட்டு அனுப்பிச்சேன். ஏங்க கதையை மாத்துறீங்க? அந்த பார்சலை பஸ்ல அனுப்புறது ட்ரெயின்ல. ஏங்க அத பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். அது ஒரு பயங்கர மர்டர். என்னடா மர்டர் பாசஞ்சரை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறேன்? நாயுடு நான் ஒன்னும் பயமுறுத்தலையா? பக்குவமா நைஸா இப்பதான் கதையை ஆரம்பிக்கிறேன். மாறிட போகுது ஜாக்கிரதை. ஐயோ நீதாயா பாதையில போற பாத்து போயா. அவர் கிடக்குறாருங்க வயசானது. நீங்க சொல்லுங்க. அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் என்னங்க? அப்புறம் அவ்வளவுதாங்க. இன்னும் என்னாரு? அவரும் ஒரு நாளைக்கு சாவாரு. நீங்க ஏமா பதறீங்க? பய உழுவா வந்து ஒட்டிக்குவான். பஸ் இரும்பு பய காந்தம். நீங்க பேசாம உட்காருங்கம்மா. ஏப்பா படிக்கட்டுல நிக்கிற? நிக்கட்டும்மா. அப்புறம் நீங்க சொல்லுங்க. அந்த கொலையிலங்க செத்தவ போய் கொன்னவங்கிட்ட மாட்டிக்கிட்டான். கொன்னவங்கிட்ட வந்து செத்தவ மாட்டிக்கிட்டான். அவன் கொன்னுட்டான். அப்புறம் அவன் செத்துட்டான். போனதை பத்தி நமக்கு என்னங்க? நம்மளை பத்தி பேசுவோம். காலையில எந்திரிச்ச நீங்க என்னங்க சாப்பிடுறது? காலையில எழுந்த உடனே இட்லி வடை சாம்பார் எல்லாம் சாப்பிடுவேன். நீங்க? நான் பல்பொடி சாப்பிடுவேன். எந்திரிச்ச உடனேவா இட்லி சாம்பார்லாம் திம்மா? பல்லு விளக்குற பழக்கம் இல்ல. இந்தப்பா தம்பி, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். என்ன குழந்தைகிட்ட கதையாண்டுகிட்டே வர்றீங்க? யார் அம்மாவா? அப்பான்னு சொல்ல. நானும் பார்த்தாச்சுங்க. குடும்பத்துல யாராவது ஒருத்தர் தாங்க நல்லா இருக்காங்க. அது சரி 5 வருடம் ஒன்னாவா இருக்கும். எப்பவும் கூடவே வருவாங்களா? பிரிகிற பழக்கமே இல்லையா? அது சரி 10 மாசம் சுமந்து பெற்றிருக்காங்கல்ல. எல்லாம் 11 மாசம் ஜெயிப்பாங்க. ஏங்க நீங்க? நானும் 10 மாசம் தையா. விளையாடாதீங்க. காய்ச்சல மட்டும் போடுமா? சொல்லு சொல்லு. கபூரி பேப்பர் பாக்குறீங்களா? பாருங்க பாருங்க. சார் எங்க இருந்து வரு? மிலிட்டரியில இருந்தா? ஆமா. சாருக்கு எந்த கேம்? பத்தான்கோட். பத்தான்கோட் காஷ்மீர் பார்டர்ல சொல்றேன். அங்க இருந்தா வர? அங்கெல்லாம் குளிர் ரொம்ப அதிகமா இருக்குது. ஆமா. நீங்க அங்க இருந்திருக்கீங்களா? நோ நோ நோ, நான் அங்க இல்ல. எனக்கு தெரியும்.
நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பார்க்கும்போது தெரியல. நான் ஒரு என்ஜிஓ. ஓஹோ, அப்படிங்களா? கேம்ப்ல சாப்பாடு சிஸ்டம் எல்லாம் எப்படி? அதெல்லாம் நல்ல சௌரியம் சார். காலையில 5 மணிக்கெல்லாம் A1 டீ. காலையில 5 மணிக்கெல்லாம் டீ தராளா? ஆமா. அதுவும் A1 டீ. அப்புறம் பகல் 12 மணிக்கு கோதுமை சப்பாத்தியோட அருமையான சாப்பாடு. 12 மணிக்கே கரெக்டா சாப்பாடு போடுறாளா? அதுவும் கோதுமை சப்பாத்தி ரைஸோடயா? பேஷ் பேஷ் பேஷ், திவ்யம் திவ்யம். அப்புறம் ராத்திரி 7 மணிக்கு சாப்பாடு. மறுபடியும் 7 மணிக்கே சாப்பாடா? காலை 5 மணிக்கெல்லாம் டீ, பகல் 12 மணிக்கெல்லாம் சாப்பாடு, ராத்திரி 7 மணிக்கு மறுபடியும் சாப்பாடு. பேஷ் 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 பேஷ், ரொம்ப நல்ல சிஸ்டம். நீங்க கொடுத்து வச்சவா சார், நீங்க கொடுத்து வச்சவா. ஏன் பெண்ணு வந்துடுத்து? போங்கடா மிலிட்டரிக்கு. யாராவது கையை பிடிச்சு எடுத்துட்டு இருக்கா? போயிடுங்கோ, போய் சேர்ந்துடுங்கோ. சேலை தாண்டி போறேன், பார்த்துட்டே இரு. சேர்ந்து துப்பாக்கி எடுத்து எதிரிகளை சுட மாட்டேன், நானே சுட்டுட்டு செத்துருவேன். சாமி, சண்டை முகத்துல போய் சுட்டுக்கிட்டு சாவலாம். இருக்கிறவனுக்கு தொல்லை கொடுற சமாதானமா உட்காருங்க. ஏன் சார், சண்டை பூரணமா நிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஏன் நிக்கணும் சண்டை? சண்டை நிக்கணுமா? ஒருத்தர் குத்துட்டு சாகணும், தெரிச்சுட்டே வரணும், கும்பலா ஓடிண்டே இருக்கணும், குண்டு போடணும். சார், சண்டை நிக்குமான்னு அவரை கேட்டன ஒழிய உங்க சண்டை ஆரம்பிக்க சொல்ல சார். ஏன் சார் இப்படி ஆத்திரப்படுறீங்க? இந்தாங்க, அவரு ஆத்திரப்படுறதுலயே அர்த்தம் இருக்குங்க. என்ன சார் அரசா விதிக்கிறான்? என்னண்டாலும் கேட்டதுக்கு பதில் சொல்லணுமே தவிர இப்படி கேட்கக்கூடாது சார். மரியாதையா பேசும், நடக்க நடந்துடும், ஜாக்கிரதை. அவளார போய் மோதுற முடியுமா உங்களால? என்ன நோக்கு இந்த தள்ளியில இருக்கு? சாத உட்காருங்க. என்னமோ நடக்காத நடந்துருமாம்ல. அவர் அப்படியா சொன்னாரு? ஏன் இப்படி முட்டாள்தனமா யோகம் பண்றீங்க? முட்டாளுங்க, கண்ணை பழுத்து போடாம யாரு அவன்டாவை ஏவு கடையில் அடிக்கிறான். வாழைப்பழம் வந்து போதுதா, பசியில துப்பாக்கி புல்லட்டையே தின்னுருக்கு. யாருக்கு அஞ்ச மாட்டேன், இருக்கிறதெல்லாம் அனுப்புறா. ஏன் சார், இந்த ஜனங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க ராத்திரின்னு பார்க்காம பகல்னு பார்க்காம பனி குளிர்ல பார்டர்ல போய் படுத்துருக்கீங்களே சார். இவனுக்கு இன்னொரு எதிரின்னு ஒருத்தன் வரணுமா? இவனுக்கிட்ட ஒருத்தர் எதிரி அடிச்சுக்கிட்டு சாவானுங்க சார். ரொம்ப நன்றிப்பா. என் ஊர் பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்தே போயிடுறேன். ஆமா, நம்ம காரை நம்பாதீங்க, உங்க காரை நம்புங்க. வரம்பா. மறுபடியுமா வரம்பா? குட் மார்னிங் பிரதர். என்னாச்சு? உள்ள சண்டை வெளியே வாடா. இந்த பஸ் வார முடியறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். வா, நம்ம ரேடிட்டர்ல தண்ணி ஏற்றிட்டு வருவோம். ஆயாத சண்டை. இந்த மாதிரியா எவனோ புலிக்கட்ட ஆடிட்டு விட்டுட்டு போயிருக்கான், நம்ம ஆடுவோமா? நான் புலி, நீ ஆடு. உட்கார்ற, உட்கார். சொல்ற வச்சிருக்கியா? இந்தா காத்து புடி, இத புடி. என்ன தோளோட திங்கிற கருமா? வைட்டமின் எந்த பாகத்துல சுத்துதோ யாரா கண்டா? என்னது? என்னடா அமைதி நிலவுது?
அடடே அங்க மாறியா போலீஸ்காரையா ஏறி இருக்காரு அதான் கப் சிப்பு ஆயிட்டானுங்க ஓ வா இப்படி தொப்பி மாட்டு அடிச்சுடுவோமா மேடம் தேங்க்யூ. பி கேர்ஃபுல். சார் காதல் பாஷை பேசுறான் போல் இருக்கு. விழிக்குது. ஆமாங்க சார், இந்த ஆட்சி ஏறின இடமே வேற, அந்த அம்மாச்சி ஏறின இடமே வேற. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல சார். முதலாவது டிக்கெட் ஏதாவது இறங்குதா? யாரும் இறங்கலப்பா. உன் வண்டியில ஏறினவன எவனை இறங்க விட்டுருக்குற? நேரா மரத்துல கொண்டு போய் டம்முன்னு அடிச்சிருக்கிறேன். வண்டி ஓடும் போது நிறுத்தாம போயிட்டுறியா? கேட் எல்லாம் மூடி இருக்க போறான், ஏற்கனவே லேட்டு. துரை சாத்தி விட்டானா? ஓ, இனிமே எப்ப திறக்க போறானோ? என்னண்ணே கேட் சாத்திட்டீங்களா? ட்ரெயின் வருதா? தண்டவாளத்துல பின்ன பஸ்ஸா வரும். சும்மா இருற. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? சும்மாரியா? கேட்டு மூடியா இருக்கட்டையா, அப்பதான் எனக்கெல்லாம் ரெஸ்ட். போடா, போய் சீக்கிரமா வந்துடு. கொஞ்சம் கலத்தி விடுங்களேன். அடிப்பட. ப்ளீஸ், பழம் சாப்பிடுங்க. நோ தேங்க்ஸ். பரவாயில்ல, சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைங்க, அது எனக்கு பிடிக்காது. பிடிக்கும். நீங்க பச்சையை நினைச்சு பேசுறீங்க. இது பன்னீர் திராட்சை. சாப்பிட்டு தான் பாருங்களேன். தேங்க்யூ. சாப்பிடுங்க. காட்டுக்குள்ளே திருவிழா தண்ணி பொண்ணு ஆட்டுக்குள்ள திருவிழான்னு பாடாதீங்க, காருக்குள்ள திருவிழான்னு பாடுங்க. ஆமாங்கோ, அதுதான் இப்ப பொருத்தமாக்கிறான். பஸ் ஓடும் போது எங்க பக்கத்துல உட்கார்ந்து பிரயாணம் பண்றது, பஸ் நின்னா எங்க கிட்ட இறங்கி காட்சி கேட்கறதா? தானே இஷ்டம்டா போடுத்தாமே, எல்லாம் உடுத்தாமே, போடுத்தாமே, 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 போடுத்தாமே. நானை விட்டால் அது நடந்து விட்டா. சாத்துக்குடி எப்படியா? 3 ரூபா. 3 ரூபாயா? 10 வருஷத்துக்கு முன்னாடி 103 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தது, இப்ப 3 ரூபாயா? போய்க்கா, 4 நாளுக்கு முறுக்கு கொடுப்பா. பக்கத்து வீட்டுக்காரரு மச்சான் 4 நாளுக்கு முறுக்கு வாங்கி நீங்க ஒண்டியாவே நீங்க போறீங்களா? இவன் முறுக்கு முறுக்கு அட போயா, 10 வருஷமா விலை தானே கேக்குறேன். நீ என்னைக்கு வாங்கியிருக்க? விட்டு கொடுங்க. மச்சான் என்ன சிரமப்படுறீங்க? எக்கச்சக்கமா கைய வெளியில நீட்டி முறுக்க வாங்கி விட்டேன். கையையே எடுக்க முடியல, துட்டையே எடுக்க முடியல. முறுக்க பையன் கையில கொடுங்க, கையை சௌரியமா எடுக்கலாம். ஆமா, வாங்கிக்கடா. முறுக்கு முறுக்கு நீ முறுக்கு கைய வெளியில நீட்டாத. ஐயோ முறுக்கு, ஐயோ முறுக்கு. ஆச்சா? போலாம் சார், போலாம். யாருது அது? யாருது அது? யாருது பட்ட? வேற இல்லையா? இப்படி இருந்தா என்னது? யாருதுப்பா? வச்சுக்கிறியா? என்னடா அது நாத்தம்? என்னையா அது? ஏய்யா, எல்லாருமே சும்மா இருந்தா அப்ப நானும் டிரைவர் தானா? என்னடா என்ன சம்பந்தப்படுத்தி பேசுற? இங்க இருந்தா சல்பேட்டா பாட்டில் அங்க உருண்டு வந்தது. அப்ப நானா? அப்ப நானா? எவன் திரு திருன்னு முழிக்கிறானா அவனை புடுறா. யாருப்பா? என்னது பையன் முடிக்கிறான்? விடாதே, பையனை அமுத்து. பையனியா? இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பையன் கிட்ட தாண்டா கொடுத்துட்டு ஜாலையா ஒதுங்கி இருப்பானுங்க. விடாதே, அவனை விடாதே. என்னங்க அவனுக்கு பக்குடா தவிர ஒண்ணுமே தெரியாதுப்பா. என்னையா நீங்க என்னையா டீ குடிக்கிறதுக்கே நான் யோசனை பண்ணுவேன், என் கையில கொடுத்துட்டு விளையாடுறீங்களா? யாரு?
நான் தான் சார் கொண்டு வந்து அடிக்காதீங்க சார். அடி அம்மா அடடா கட்டல பாவா சரியா கொண்டு வந்துட்டானே. வாயை மூடிட்டு பேசாத மாதிரி. நானும் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கேன். எப்ப நடந்த வேலை இது? ரயில்வே கேட்டு கிட்ட பஸ் நின்னுச்சுல்ல, அப்ப நீங்க அந்த பக்கம் திரும்பி கொடி போட்டீங்களா? அப்ப நடந்த பிசினஸ் என்னுடைய 25 வருஷம் சர்வீஸ்ல நான் ஏமாந்ததே கிடையாதா? என் 30 வருஷம் சர்வீஸ்ல நானும் மாட்டிக்கிட்டது கிடையாது. இந்த வண்டியா ஏறினா எல்லாருமே மாட்டுவானுங்க. நீங்க மூக்கல பொடிய போட்டீங்க, அவன் கண்ணுல பொடிய போட்டுட்டான். ஏப்பா நீ குடிக்கணுங்கிற ஆசையில எங்க குடியெல்லாம் கெடுக்க பாத்தியா? குடி சார். ஸ்டேஷன் கொண்டு போனியா? ஸ்டேஷனுக்கா? இன்னைக்கு நான் முழிச்சதுல இருந்து எவன் முகமும் தெரியல. ஒவ்வொரு கண்டமா தப்ப வேண்டியதா இருக்குது. இல்ல இனிமே நான் பொடியே போட மாட்டேன்டா. நல்ல பழக்கம். அவன் இவரை திருத்துறான். ஆமா, அந்த ஆளுதான் கொண்டு வந்தான்னு உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? எனக்கு எல்லாமே தெரியும். என்னுடைய பார்வையிலிருந்து எதுவுமே தப்ப முடியாது, தெரியுமா? எங்க போற? பாண்டிச்சேரி. ஏறு 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 ஏறு. அண்ணாச்சி பாத்து இறக்குங்க. காச்சாதே காச்சாதேன்னு சொன்னா கேக்குறியா? காச்சு காச்சுன்னு காச்சுங்க. வேலையை பாரியா? என் வேலை தானே. போய் நாய் தீட்டு ஓடி வருதுவா. ஓடுறானு இவத்தம்பா ஓல்டான்னா நெட்டி துறையிற அலையிற. போய் போய் தண்ணியா போடுறா, பெட்ரோல பாடுறான்னு சொன்னா எவன்டா கேட்கறான்? எங்கப்பா அவன்? சித்திரீங்க கையில ஒரு பூசணிக்காய் ஆட்டி விட்டு விட்டப்படாது. வச்சு கால் சுத்தி கழிவிட்டான். மரியாதையா உள்ள போய் உட்காரு. கர்ணா இதுல குறைச்சல் இல்ல. ஏண்டா 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 வண்டிக்குள்ளதானே இருக்கீங்க, அப்படியே வெளியே தர்றீங்க? உட்காரியா? அடே ஒருத்தனாவது நில்லுங்கடா, அப்பதான் ஒருத்தன் சந்திப்பீங்க. ஏண்டா ஏண்டா திருப்பி திருப்பி சுத்தி வர்ற உன்னை இந்த பசையும் கட்டிக்கிட்டு மாரடிக்கிறேன்டா. நானும் தான் மாரடிக்கிறேன். ஏய்யா நீங்க எல்லாம் மாரடிக்க நாங்கெல்லாம் என்ன போனோமா? ஒழுங்கா அவங்கள கொண்ட ஊர்ல சேர்த்துட்டு அப்புறம் அடிச்சுங்கப்பா. மரியாதையா உள்ள உட்காரியா? உட்காரியா நீ? ரேடியேட்டர் பொங்குது, போய் தண்ணி கொண்டு வாடா. சோமேரி காத்தாலியா ஆயில் அப்பாடுறா, தண்ணி அப்பாடுறா, காத்த பாடுறானையா பிராக்கு பாத்துக்கிட்டு இருக்காயா. என்னங்கடா கிண்டலா பண்றீங்க? கண்டக்டர் வர ரொம்ப நேரமாக போல இருக்க. நாம் அப்படியே கீழே இறங்கி கொஞ்சம் காத்தாட நிற்போமே. தேங்க்யூ. எனக்கு இருந்த கலை ஆர்வத்துல பெற்றோரையும் மதிக்காம வீட்டை விட்டு வந்த எனக்கு
இதுவும் வேணும், இன்னமும் வேணும். நீங்க மட்டும் இல்லைன்னா அவன் நிச்சயமா என்ன கொன்னே இருப்பான். எனக்கு எல்லாமே தெரியும் மாலா. எல்லாம் தெரியுமா? நான் கூட உங்களை ஆரம்பத்துல தவறாத்தான் நினைச்சேன். ஆனா உங்களை இப்போதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? யாரோ வராங்க போல இருக்க. வேற யாரு? நம்மள பத்தி என்னன்னு நினைச்சுக்கிட்டு புரணி பேசி வராங்களே, அந்த கோஷ்டி தான். இவங்களை என்ன செஞ்சா தாக்கும்? ஒரு ஐடியா, இங்க வாங்களேன். எந்த எந்த நெஞ்சுக்குள்ளே என்ன தோணுதோ, அதில் என்ன மோதுதோ, நம் இருவரையும் பார்த்து பார்த்து ஏக்கமாகுதோ. ஓஹோ ஓஹோ ஓஹோ. கண்ணும் கண்ணும் பேசுகின்ற கதைகள் பேசலாம், இதை கண்டுவிட்ட கும்பல் எல்லாம் எதையும் பேசலாம். கண்ணும் கண்ணும் பேசுகின்ற கதைகள் பேசலாம், இதை கண்டுவிட்ட கும்பல் எல்லாம் எதையும் பேசலாம். தொட்டு தொட்டு ஓடுகின்ற தென்றல் போலவே என் முன்னே வந்து நின்று நின்று சிரிப்பதென்னவோ. தொட்டு தொட்டு ஓடுகின்ற தென்றல் போலவே என் முன்னே வந்து நின்று நின்று சிரிப்பதென்னவோ. சுற்றி சுற்றி பாடுகிற வண்டை போலவே என் நினைவில் மெல்ல அமர்ந்து கொண்டு கேட்பதென்னவோ. இங்கே வா எனது அன்பே வா, இங்கே வா எனது அன்பே வா. லலலா 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 லலலா. எந்த எந்த நெஞ்சுக்குள்ளே என்ன தோணுதோ, அதில் என்ன மோதுதோ, நம் இருவரையும் பார்த்து பார்த்து ஏக்கமாகுதோ. ஓஹோ ஓஹோ ஓஹோ. மறைந்து நின்று பூனை போல பதுங்கி பார்ப்பதோ, பறிப்புலியை போல நேரில் வர ஆண்மை வேணுமே. மறைந்து நின்று பூனை போல பதுங்கி பார்ப்பதோ, பறிப்புலியை போல நேரில் வர ஆண்மை வேணுமே. வந்து வந்து அலைகள் போல தடைகள் தோன்றலாம், அதை உடையை போல உதறிவிட்டு ஒன்றாய் மாறலாம். இங்கே வா, எனது அன்பே வா, இங்கே வா, எனது அன்பே வா. லலலா 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 லலலா. எந்த எந்த நெஞ்சுக்குள்ளே என்ன தோணுதோ, அது என்ன மோதுதோ, நம் இருவரையும் பார்த்து பார்த்து ஏக்கமாகுதோ, நம் இருவரையும் பார்த்து பார்த்து ஏக்கமாகுதோ. ஓஹோ 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 ஓஹோ.
போடாதே. தள்ளா இருங்கப்பா. அப்பா தள்ளுங்கப்பா. தள்ளுங்க. ஐயோ அண்ணே, கார் ஓட்ட அண்ணே, லாரி ஓட்ட அண்ணே. சோமாரிங்க ஒட்ட கூட நிறுத்தாம போறான். எத்தனை வாட்டி இவனுக்கு வண்டி ரோட்ல நின்னப்போ நான் ஜாக்கி குடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கிறேன். என்ன இப்படி விட்டு போயிட்டாரு. எல்லா அக்கம் பக்கத்துல உள்ள ஆளுங்கதான். கொஞ்சம் ஏமாந்துருந்தா ஆளே அடிச்சு விட்டு இருப்பாருங்கய்யா. மத்தவங்க ஒழுங்கா நடந்துருப்பாரு. வவ்வால் மாதிரி கட்டி தொங்க விட்டாங்க சார். தெரியாதமா ஒரு சின்ன பையன் மூஞ்சில கைய வச்சு என்ன தொங்க விட்டாங்க சார். இன்னமணி அனாவசியமா எவனையாவது கைய தூண்டிவாடா. நீட்டுவியாடா? நான் நீட்டுறேன். இறங்குறா. எப்படியா இறங்குவேன்? இறக்கி விடியா. லேட்டு பஸ் வந்துட்டு போடுறேன். உப்புமா எடுத்துட்டு வா, ஓம் எடுத்துட்டு வா, பகடா எடுத்துட்டு வா, இட்லி எடுத்துட்டு வா, வடை எடுத்துட்டு வா, தோசை எடுத்துட்டு வா, பூரி கிழங்கு எடுத்துட்டு வா, பொங்கல் எடுத்துட்டு வா, அப்பளம் எடுத்துட்டு வாடா. அடே சாம்பார் எடுத்துட்டு வாடா. வாங்கோ 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 வாங்கோ. நீங்களும் இந்த பஸ்ல தான் வரீங்களா? பஸ்ன்னு சொல்லாதுங்கோ. கட்ட வண்டியில வந்திருந்தா கூட காத்தால புறப்பட்டதுக்கு எப்பவோ பாண்டிச்சேரிக்கு போய் பழைய மனசே ஆயின்றிருப்பன். தப்பு பேசிண்டே இருக்காதடி, எனக்கு வயிற்று கிள்றது. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அரே விலாத்ரி, இவனுக்கு பிடிச்சாலும் கொண்டு வந்து வைடா. ஆமா, ஏன் பையன் வாயை கட்டி கொண்டு வந்துருக்கு? ஏதாவது வேண்டியதில்லையா? வேண்டுதலும் இல்ல, தாண்டுதலும் இல்ல. அவுத்து விட்டா எல்லாம் கேட்பான். என்ன கேப்பன்? ஹோட்டல்ல உட்கார்ந்து இப்படி வாயை கட்டிட்டு இருந்தா இங்க சாப்பிடறவன் என் ஹோட்டலை பத்தி என்ன நினைப்பு? உங்க கடை காப்பிய வடிகட்டி சாப்பிட போறதா நினைப்பா. கொஞ்சம் சும்மா இருங்கோ. வாயை கட்டி வயிற்ற கட்டி பிள்ளைய வளர்க்கணும்னு பெரிய சொல்லுவா. இப்ப நான் நிறைய பார்த்துட்டேன். ஆமா, வாயை கட்டிட்டு வயிற்ற கட்டிட்டேனோ. ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. இங்க பாருங்க. மைசூர் பாக்கு, போண்டா, வடை, மைசூர் காரு, வண்டி, சைக்கிள், பொம்மை, இவரு பாத்தீங்களா? பார்த்துட்டன், நன்னா பார்த்துட்டன். வாய மட்டும் இல்ல, இவன் கண்ணை சேர்த்து கட்டணும். கண்ணுல பட்டதெல்லாம் கேட்டு இருக்கானே. ஏன் இப்படி வளர்த்து? என்ன பண்றது? முதல் பிள்ளையும் கடைசி பிள்ளையும் அவன் ஒருத்தன் தான். நன்னா புரிஞ்சுட்டேன் புரிஞ்சுட்டேன். அடே வில்வோ வில்வாத்ரி விஸ்வநாத